மீண்டும் தேசிய சீனுக்கு வந்த திராவிட முற்போக்கு கழகம், அதாவது திமுக, பாஜகவின் தந்திர வியூகம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அயோத்தியில் கோவில் திறப்பு விழா பிரதமர் மோடி முன்னிலையில் நடந்து முடிந்தது. இதில் அரசியல் தலைவர்கள், கிரிக்கெட் வீரர்கள், திரையுலக பிரபலங்கள் அப்படின்னு நிறைய பேர் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 7000 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு நிறைய பிரபலங்கள், தமிழ்நாட்டிலிருந்து நடிகர் ரஜினிகாந்தும் கலந்துக்கிட்டார். இந்த நிகழ்ச்சி அரசியலாக்கப்பட்டு விட்டதாக குற்றச்சாட்டு ஒரு புறம், மோடி சிலையை தொடுவதற்கு எதிர்ப்பு அப்படின்னு இந்து மத தலைவர்களுடைய எதிர்ப்பு மறுபுறம், கோவிலே இன்னும் முழுமையாக கட்டி முடிக்கப்படலை, கட்டி முடிக்கப்படாத நிலையில் கோவில் திறப்பு அப்படிங்கிற குரல் இன்னொரு புறம் அப்படின்னு ஏகப்பட்ட சர்ச்சைகளுக்கு இடையே கோவில் விழா நடைபெற்று முடிந்திருக்கு. கோவில் இடிச்சிட்டு பாபர் மசூதியை கட்டினாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் கிடையாது. அதாவது அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன, ராமர் கோயில் அங்கே இருந்துச்சு, அந்த ராமர் கோயில் இடிச்சிட்டு தான் அங்கே பாபர் மசூதி கட்டினாங்க அப்படின்னு பாஜக தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்குது. ராமர் கோயில் இடிச்சிட்டு மசூதியை கட்டினாங்க, பாபர் மசூதியை கட்டினாங்க அப்படிங்கிறதுக்கு எந்தவித பெரிய அளவில் ஆதாரம் கிடையாது. ஆனால் பாபர் மசூதி இடிச்சிட்டு இப்போ ராமர் கோயில் கட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இப்போ நம்ம எல்லாருமே சாட்சி. நல்லா நம்ம யோசிக்கணும். ராமர் கோயில் இடிச்சிட்டு பாபர் மசூதி கட்டினாங்க அப்படிங்கிறது நம்ம செவி வழியாக கேள்விப்படக்கூடிய செய்தியாக தான் இருக்குது. ஆனால் பாபர் மசூதி இடிச்சிட்டு ராமர் கோவில் கட்டியிருக்காங்கிறது நாம் இப்போ கண்கூடாக பார்த்த விஷயமா இருக்குது. நம்ம எல்லாருமே அதற்கு சாட்சியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள்லாம் சமூக வலைதளங்களில் வைரலாக போயிட்டு இருக்கு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அயோத்தியில் கோவில் கட்டுறதையோ அப்படி இல்லாட்டி பாபர் மசூதி இருந்த இடத்துல, பாபர் மசூதி இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல கட்டப்படுவதையோ திமுக தவிர வேறு எந்த கட்சியுமே எதிர்க்கலை. திமுக மட்டும்தான் கடுமையாக எதிர்க்கிறாங்க. பாபர் மசூதி இடிச்சிட்டு ராமர் கோவில் கட்டுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு திமுக தரப்பில் சொல்லிட்டாங்க. மாறா பாஜக அரசியல் செய்வதாக தான் கூறி எதிர்க்கிறாங்க. அரசு பள்ளிகளில் வாரத்துக்கு ஒரு முறை இந்து மதம் சார்ந்த பாடலையும் பாடணும் அப்படின்னு டெல்லி ஆம் ஆத்மி அரசு சொல்லியிருக்காங்க. அரசு பள்ளிகளுக்கு மதம் உள்ளதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. அரசு பள்ளிகளுக்கு, தனியார் பள்ளிகளும் உங்கள் விருப்பம் போல வச்சுக்கோங்க, எதுவும் பண்ண முடியாது. அரசு பள்ளின்னு வரும்போது இந்து மத பாடல் பாடணும் டெல்லி கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அரசு பள்ளிகளுக்கு மதம் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி வருது. அதே போன்று உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சியின் கோவிந்த் பல்லப்பா பண்ட் முதல்வராக இருந்தார். அப்போது மசூதிக்குள் சிலைகள் வைக்கப்பட்டது. அப்போதைய அயோத்தி ஆட்சியர் கே நாயர் மசூதியை மூடிவிட்டு இந்துக்கள் வழிபாடு நடத்த அனுமதி கொடுத்தார். மசூதியை மூடிட்டு இந்துக்களை வழிபாடு நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டார். 1986ஆம் ஆண்டு ராஜீவ் காந்தி பிரதமராக இருந்தார். அப்போ மசூதியை மூடிட்டு இந்துக்களுக்கு மீண்டும் வழிபாடு நடத்த அனுமதி கொடுக்கப்பட்டது அப்படின்லாம் ஓவைசி கடுமையாகவே எல்லாரையும் ஒரு பிடிச்சாரு அப்படின்னு தான் சொல்லணும். ராகுல் காந்தியின் 2வது ஒற்றுமை நீதி பயணத்தை சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய வகையில் LED வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த இயக்கத்தை KS அழகிரி கொடியசைத்து தொடங்கி வச்சார். தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் KS அழகிரி தொடங்கி வச்சார். அப்போ பேசிய KS அழகிரி, அயோத்தியில் கோவில் இல்லாத கோவில் இடத்துலையா, அதாவது அயோத்தியில் மசூதி இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துலையா கோவில் கட்டியிருக்காங்க? நிச்சயமா இல்லை. பாபர் மசூதியில் இருந்து 3 கிலோமீட்டருக்கு அப்பால் இந்த கோவில் கட்டியிருக்காங்க. ஏறக்குறைய அயோத்தியில் 3200 ராமர் கோவில்கள் இருக்கு. நீங்க கட்டுவது, அதாவது இப்ப கட்டியிருக்காங்க அந்த கோவில் 3201வது கோவில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பழைய ராமர் கோவில் இருந்த இடத்துல இப்போ கட்டல. அந்த மசூதியை எடுத்தீர்கள ஒழிய அந்த இடத்துல கோவில் கட்டல. அதை இடிப்பதற்கு மதத்தை பயன்படுத்தினாங்க. ஆனால் கோவில் கட்டுகிற போது பாபர் மசூதியில் இருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி கோவில் கட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப பயந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பாஜகவை எச்சரிக்கையாகவே கடுமையாகவே எச்சரிக்கை விடுத்து எதிர்த்தாரு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி. மசூதி இருக்குன்னு சொன்னீங்க, மசூதி இருந்த இடத்துல ராமர் கோயில் இருந்துச்சு அப்படின்னா அந்த மசூதி இடிச்சிட்டு அந்த இடத்துல தான் கட்டணும். ஆனால் மசூதி இடிச்சிட்டு அதுலேருந்து கொஞ்சம் கிலோமீட்டர் தள்ளி தான் அந்த ராமர் கோயில் கட்டியிருக்கீங்க. அப்போ அந்த மசூதி இடிக்கிறதுக்காக, பாபர் மசூதி இடிக்கிறதுக்காக தான் நீங்கள் மதத்தை பயன்படுத்துறீங்க அப்படின்னு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவோ அயோத்தி கோயில் திறப்பு நடக்கும்போது கர்நாடக கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடக்கும் அப்படின்னு அறிவித்து நடைமுறைப்படுத்தினார். இதே நிலைப்பாட்டை தான் ராகுல் காந்தியும் எடுத்திருக்காரு.
லாலு பிரசாத் யாதவ், VP சிங் ஆட்சி காலத்தில் அயோத்திக்காக ரத யாத்திரை தொடங்கிய அத்வானியை கைது செய்தவரும் பீகாரின் அப்போதைய முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவ் தான். VP சிங் அரசை கவிழ்ப்பதற்காக பாஜகவோடு மறைமுகமாக ராஜீவ்காந்தி அப்போது கை கோர்த்தார் அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லணும். அந்த மாதிரி குற்றச்சாட்டுகளும் இருக்கு. இப்போ லாலு பிரசாத் கட்சியும் அயோத்தி கோவில் கட்டுவதை எதிர்க்கல. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியோ அனைத்து மதத்தினரையும் பேரணியாக கூட்டிக்கிட்டு கோவிலாக போய் பூஜை பண்ணியிருக்காங்க. தமிழகத்திலேயோ அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மசூதி இடிச்சிட்டு ராமர் கோவில் கட்டுவதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்லிட்டார். இங்கேதான் பாஜக தன்னுடைய சாதுரியமான அரசியல் காயை நகர்த்த தொடங்கியிருக்காங்க. அது என்ன காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு உதயநிதி சொன்னதை அரசியலாக்கி வடமாநில தேர்தல்களில் காங்கிரஸை பல இடங்களில் காலி செய்தது பாஜக. கோவில் திறக்கப்படும் நேரத்தில் உதயநிதி கோவில் கட்டுவதில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னதை மட்டும் எடுத்துக்கிட்டு அரசியலாக்க பார்க்குறாங்க பாஜக. குறிப்பாக தமிழக கோவில்களில் சிறப்பு பூஜையோ அல்லது அன்னதானமோ வழங்க தடை விதிக்கப்பட்டிருப்பதாக பிரச்சாரம் செய்யப்பட்டது. LED திரை வைத்து கோவில் கும்பாபிஷேகத்தை ஒளிபரப்புவதை போலீஸார் தடுக்கிறாங்க, பந்தலை கிழித்தெறிவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைச்சாங்க. அகில இந்திய அளவில் இது ட்ரெண்டாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதை முன்னின்று செய்தார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு செய்தித்தாளில் வந்த தவறான செய்தியை முன்னிறுத்தி அந்த செய்தித்தாளை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பிரச்சனை உருவாக்கும் நோக்கில் அந்த செய்தி போடப்படுது. அந்த செய்தியை முன்வைத்து மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைத்தாங்க. அதற்கு பதிலடியும் கொடுக்கப்பட்டது. அதே போல தமிழக கவர்னர் RN ரவியும் குற்றச்சாட்டு முன்வைத்தார். அதுக்கு தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் பதிலும் கொடுத்தார். தமிழக அறநிலையத்துறை தரப்பில் அதிகாரப்பூர்வமாக விளக்கம் கொடுக்கப்பட்டது. எந்த விதமான அந்த சிறப்பு பூஜையோ அன்னதானம் பண்றது நாங்கள் தடை விதிக்கல, தேவையற்ற வதந்திகளை பரப்புகிறார்கள் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமாக அறநிலையத்துறை தரப்பில் விளக்கமும் கொடுக்கப்பட்டது. அதையும் தாண்டி மத்திய நிதி அமைச்சரே இது போன்ற ஒரு செயலை மேற்கொள்வது அப்படிங்கிறது தேவையற்ற பதற்றத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறதா இங்க இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. போதாக்குறைக்கு உச்சநீதிமன்றத்தில் பாஜக சார்பில் மனுவும் தாக்கல் பண்ணப்பட்டது. ஆனால் தாங்கள் தடை ஏதும் விதிக்கல அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில் அளித்திருக்காங்க. திமுகவின் அயோத்தி கோயில் எதிர்ப்பு என்பதை பாஜக இந்த நேரத்தில் சரியாக பயன்படுத்த பிளான் பண்ணியிருக்காங்க. திமுகவை பற்றி சொன்னா வடமாநிலங்களில் இந்தியா கூட்டணி மீது வெறுப்பு ஏற்படும் அப்படிங்கிற தந்திரம் தான் இது. உச்சநீதிமன்றமோ போலீஸ் இந்த விவகாரத்தில் தலையிடக்கூடாது அப்படின்ற உத்தரவும் பிறப்பிச்சிருக்காங்க. இந்த விவகாரத்தை பொறுத்தவரை பாஜகவின் மூகல் தமிழக அரசுக்கு தரப்படக்கூடிய நெருக்கடி அப்படிங்கிறத விட இந்தியா கூட்டணிக்கு வைக்கப்படக்கூடிய செக் அப்படின்னு தான் சொல்லணும். திமுக பொறுத்த வரைக்கும் இந்துக்களுக்கு எதிரான ஒரு கட்சி அப்படிங்கிற பிம்பத்தை உருவாக்கி வடமாநிலங்கள் அதை பிரபலப்படுத்தணும் அப்படின்னா வடமாநிலம் இருக்கக்கூடிய மக்கள் இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா இந்தியா கூட்டணியில் திமுக இருக்கு, திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை வடமாநிலம் முன்னிறுத்தி இந்தியா கூட்டணியை வலுவிழக்க செய்வதுதான் பாஜகவுடைய பிளானா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது.